வணக்கம். இப்போ பாரிஸ்ல நடந்திருக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா சார்பா வந்து 117 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல அதிகபட்சமா ஆ ஹரியானால வந்து 24 பேரும், பஞ்சாப்லேருந்து 17 பேரும், தமிழ்நாட்டிலேருந்து 13 பேரும் இதுல கலந்துக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்கத்து மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது, தென் மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது, கேரளா, கர்நாடகால வந்து 7 பேர் தான் 7 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட குறுகிய கால இந்த சிறப்பான நடவடிக்கை தான் சொல்லணும். விளையாட்டுக்கு தங்களை முழுமையா அர்ப்பணிச்சு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கணும் ஒரே நோக்கத்தோட இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து 13 பேர் செலக்ட் ஆகி ஒலிம்பிக்கு போயிருக்காங்கன்னா மிகப்பெரிய காரணம் வந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். மாண்புமிகு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டுத்துறை கையில் எடுத்தது பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த விளையாட்டுத்துறையில மேம்பட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து சொல்லணும்னாக்கா, கடந்த முறை நடந்த விளையாட்டு போட்டியில 5 பேர் கலந்துக்கிட்ட நம்ம இதுல இந்த தடவை வந்து 13 பேர் நம்ம கலந்துருக்கோம். நம்ம இந்தியா சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து 13 பேர் கலந்துருக்கிறது மிகப்பெரிய திராவிட வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் யாராவது இருப்பாங்களோ அங்கே பர்சனலா கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அதை பார்க்கறதுக்கு வந்து நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வீரர்களும் ஊக்குவிக்கிறாங்க. நான் நிறைய செய்திகள் பார்த்துட்டு வரோம். யாரெல்லாம் எங்கெங்க விளையாட்டுத்துல அச்சீவ்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வெல்கம் பார்ட்டி மாதிரி கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு வந்து தமிழ்நாட்டு இதுவரை நடந்ததே இல்லை. இப்படி ஊக்குவிக்கிறதால தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்னைக்கு சரித்திரம் படைக்கிறதுக்கு விளையாட்டுத்துறையில தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை வந்து மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு தனியாக ஒரு ஃபண்டை அலாட் பண்ணி இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சிலம்பத்துக்குலாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சிலம்பத்துக்கே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க. இது வந்து விளையாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு நிகழ்வா இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, குஜராத் தான் இந்தியாவின் மாடல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஒலிம்பிக் கேம்ல பார்த்தா குஜராத் மாடல்ல இருந்து கிளம்பி இருக்கிறவங்க வந்து 2 பேர் தான் கலந்துருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பாருங்க 13 பேர் கலந்துருக்காங்க. இன்னும் வரும் காலகட்டத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பெரும் முயற்சியால் அடுத்த ஆண்டு எங்க நம்ம ஒலிம்பிக் போட்டி நடந்ததோ அந்த இடத்துல 13 பேருங்கிறது முதலிடத்துக்கு நம்ம 24 பேருங்கிற முதலிடத்தா நம்மளும் வந்துருவாங்கிறதா இந்த நேரத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.